தாவேக்க ஆரம்பிச்சு கடந்த 3 வருஷத்துல இதுவரைக்கும் 100க்கும் மேற்பட்டவர்கள் வந்து இறந்திருக்காங்க. கட்சி நிகழ்வுகள்ல கலந்துக்கிட்டு. நேத்து கூட ஒருத்தர் வந்து விபத்துல மாட்டி ஐசியூல இருக்காரு. தொடர்ந்து இந்த விபத்துக்களுக்கு வந்து யாரோட அலட்சியத்தினால இது நடக்குது? யாரு அலட்சியம் பொறுப்பேத்துக்கிறது? பொதுமக்களுடைய அலட்சியம். அவ விஜய் தரப்புல இருந்து அதுக்கு இது நடக்காம இருக்க அவர் என்ன ஆக்ஷன் அதை எடுத்தாரு? அவரால் பண்ண முடியாது, யாராலையும் பண்ண முடியாது. அந்த பையன் இப்போ நேற்று மாட்டின பையன் வந்து சைக்கிள் கார் சக்கரத்தில் சிக்க அடிபட்டிருக்கான். மண்டையில் அடிபட்டது. அப்படி என்ன வெறி? அதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது ரசிப்பு தன்மையினுடைய உச்சக்கட்டத்துக்கு போயிடும். வாட் அ வே டு கோன்னு ஒரு படம் வந்ததுங்க அந்த காலத்தில், ஹாலிவுட் மூவி. அதில் இப்படி தான் விஜய் மாதிரி ஒரு பெரிய ஸ்டாரு, கூட்டமான கூட்டம் நிற்கும். ஒரு கூட்டத்தில் போய் இவர் என்ன பண்ணார், அப்படியே இறங்கி கீழே இறங்கி மோ மை ஃபேன்ஸ்ன்னு இப்படி கை ஆட்டுறாரு. ஃபேன்ஸ் அப்படியே ஓடியாடுறாங்க அவரை பார்த்து. ஓடியா அந்த வேகத்தில், அவங்களுக்கு கண்ணு முடித்திரே வந்த வேகத்தில் அந்த நடிகரையே அடித்து கீழே தள்ளி அவர் மேலே ஏறி போய் நடிகர் செத்து போய்டுறாரு. இந்த அளவுக்கு இந்த ரசிப்பு தன்மை போகிறா போச்சுன்னா அந்த அளவுக்கு போகும். அதெல்லாம் நம்ம அதுக்கு விஜய் இது அந்த நடிகரை திட்ட முடியும். இப்போ கரூர் சம்பவத்தில் என்னன்னாக்கா, யாருன்னு பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்கன்னு ஒருத்தருமே பொறுப்பே இல்லையே. இன்னும் அந்த கட்சியில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, மாவட்ட நிர்வாகிகள் யார், மாவட்ட அலுவலகம் எங்கே இருக்குது, ஆர்கனைஸ் பண்ணுறது அந்த மாவட்டத்தில் நடத்துகிற கூட்டத்துக்கு யார் பொறுப்பாளர்கள்ங்கிறத இன்றைக்கி விஜய் இது பண்ணவே இல்லையே, டீட்டெயில் கொடுக்கவே இல்லையே.